வாங்க 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 கிலோ 100 கிலோ 100 கிலோ 100 வாங்க வாங்க அங்கள் பாயிருந்தா உங்களை இந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று. அக்கினிக்கு ஒரு இன்பம் வந்திருக்கு. ஆனால் அந்த இன்பம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துன்பத்தை தாண்டி தான் வரப்போகுது. சரி, அப்போ அந்த வீடியோ வந்துட்டு லண்டனில் இருக்க ஒரு அண்ணா பார்த்துட்டு ஒரு சிறிய கிஃப்ட் வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். பட் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுக்க முன்னும் ஒரு கண்டிஷன் தம்பியா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு சொல்லியிருந்தார். என்னென்னு கேட்கும்போது வந்துட்டு அக்கினியை அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து ரோட் சைடில் வந்துட்டு ஒரு பழம் சரவண்டை கட்டி ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்ய சொல்லிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. வாங்க வாங்க கிலோ 100 கிலோ 100 கிலோ 100 சரத்தை கட்டிட்டு சும்மா நின்றா சரி வராது. நீ வந்து பிஸ்னஸ் செய்ய போகிற சரிதானே? நீ ஒரு 2 பழம் வேண்டாலும் வித்தா தான் உனக்கு வந்து அந்த கொடுப்பனவு கிடைக்கும். சரியா? வாங்க வாங்க 1.25 எல்லாம் நம்மள ஜாமா இதுலையோ இதான் நாங்கள் நிற்கிற வெயிலுக்குள்ள குறைக்க சொல்கிறேன். வாங்க 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 கிலோ 100 கிலோ 100 கிலோ 100. ஓகே, கங்க்ராட்ஸ், யூ ஆர் செலக்டட். நன்றி நன்றி. அக்னியின் உழைப்புக்கான அன்பளிப்பை கொடுக்கவா? அக்னி எவ்வளோ நினைச்சா? அக்னி கணக்கு எதிர்பார்த்தான் வரியா? நான் எதிர்பார்க்கறது குறைஞ்சது ஒரு 1 லட்சமாக இருக்குமா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலசந்திலேருந்து அல்வாய் போகிற ரோட்டில் வந்துட்டு ஒரு மரத்துக்குள்ளே நிற்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தேன். பாடுவா மக்கி இந்த பாட்டுவாங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்ற மாதிரி வந்து மனுஷனுக்கு வந்துட்டு துன்பம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக அவன்கிட்ட வாயிலேருந்து தான். சரி தானே? இன்பமும் துன்பமும் வாயிலேருந்து தான் வரும். ஸோ அதை வந்து நாங்கள் என்ன மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்துட்டு அக்கினிக்கு ஒரு இன்பம் வந்திருக்கு. ஆனால் அந்த இன்பம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு துன்பத்தை தாண்டி தான் வரப்போகுது. சரி தானே? அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மே தின மண்டைக்கு வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். எங்களுடைய ஒரு சிறிய கிஃப்ட் ஒன்று கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒரு உழைப்பாளியை தேடி திரியிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நாங்கள் ரோட்டை தேடிக்கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு உழைப்பாளி வந்து அம்பிடாத பட்சத்தில் எங்களுடைய அக்கினி வந்து சொல்லியிருந்தார், அண்ணா இது சரி வராது, வேணுமெண்டா நான் ஒரு பழஞ்சரத்தை கட்டி கொண்டு ரோட்டில் நிற்கிறேன், எனக்கு கொண்டு வந்து தாங்கோ அப்படின்னு சொன்னவர் தானே. அப்போ அந்த வீடியோ வந்துட்டு லண்டனில் இருக்க ஒரு அண்ணா பார்த்துட்டு ஒரு சிறிய கிஃப்ட் வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். பட் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுக்க முன்னும் ஒரு கண்டிஷன் தம்பியா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு சொல்லியிருந்தார். என்னென்னு கேட்கும்போது வந்துட்டு அக்கினியை அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டு ரோட் சைடில் வந்துட்டு ஒரு பழம் சரவண்டை கட்டி ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்ய சொல்லிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ அவர் ஆசைப்படும் போது வந்து நாங்கள் செய்யாமல் இருக்கலாமா? ஒரு நாளும் இல்லை, கண்டிப்பாக செஞ்சே ஆகும். ஓ, இப்போயும் நான் சொல்கிறேன், ஒரு வேளை உனக்கு அது கஷ்டமாக இருந்தால் ஓகே, அந்த கிஃப்ட்டை நானும் கவிதாசும் பிரித்து எடுப்பேன். கஷ்டமா? ஓ என்று சொன்னா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. இப்போ என்னண்டா, இப்போ அவர் வந்து சும்மா கொடுக்க சொல்லியிருந்தா வேறு விஷயம். அவர் வந்து அந்த மாதிரி ஆசைப்பட்டாலும் நாங்கள் நிறைவேற்றியே ஆகணும். சரிதானே? அதுவும் வந்துட்டு இப்போ சரத்தை கட்டிட்டு சும்மா நின்றா சரி வராது. நீ வந்து பிஸ்னஸ் செய்ய போகிற. சரிதானே? ஒரு பழ வியாபாரியாகவோ ஒரு தேங்காய் வியாபாரியாகவோ சம்திங் ஏதாவது ஒன்று நீ செய்ய போகிற. அது எங்கே எப்படின்ற வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வந்துட்டு ரோட்டால் போகும்போது வந்துட்டு ஒரு வியாபாரியை நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ தேர்ந்தெடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவரோட கதைக்க போகிறோம், அண்ணா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம், வந்து அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அக்கினிக்கு சரத்தை கட்டி இறக்கி விட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த அதாவது வந்துட்டு இப்போ அக்கினி விற்று கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பழம் வந்துட்டு அண்ணாவுக்கான ஒரு இதாக இருக்க போகுது. என்ன, இந்த ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. சரி தான்? ஏன்டா இப்போ அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதால அக்கினி வந்துட்டு அந்த இடத்துல நின்று விற்று கொடுக்க போகிறான். சரி தானே? ஸோ அந்த வகையில் வந்துட்டு
சந்தோஷம். கண்டிப்பாக இவ்வளோ நாளும் நாங்கள் செஞ்ச வீடியோவில் வந்து ஒரு வித்தியாசமானதாக இருக்க போது கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து பாருங்கோ, நல்ல ஒரு ஃபனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அண்ட் வந்து அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாளாந்தன் நாங்கள் பாடக்கூடிய பாடல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து இந்த ரசிகர்கள் வந்து உருவாகிறாங்க அப்படின்னு தெரியல. அங்கோட குரல் நல்லா இருக்கா இல்லாட்டி நாங்கள் படிக்கிற வந்துட்டு காமெடியாக இருக்கா எதுவுமே வந்துட்டு தெரியலை. இருந்தாலும் வந்து எங்களையும் பாட்டு படிங்கடாப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்களே என்ற வகையில் வந்துட்டு சந்தோஷம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நிறைய பாடல்கள் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து எங்கள்கிட்ட மனசை கவர்ந்த மாதிரி வந்துட்டு ஒரு அம்மாவோ ஒரு அண்ணாவோ தெரியலை வந்து எழுதியிருந்தாங்க. என் அம்மா எனது மூச்சு, எனக்காக இந்த பாடலை படிப்பீங்களா தம்பியா அப்படின்னு மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. உண்மையிலே வந்து அம்மா அப்படின்னு சொன்னால் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. என்ன சொல்கிறது, ஆடு மாட்டு கூட அம்மானா பிடிக்கும். அந்த மாதிரி வந்து அவர் அம்மா பாட்டு கேட்டால நாங்கள் இப்போ அந்த பாட்டை வந்து படிக்க போகிறோம். சரி தானே? வந்து அதுக்கு முன்னே நாங்கள் அந்த பாட்டு இருக்கா பார்ப்போம். சரியா? ஓகே. நூறு சாமிகள் இருந்தாலும் உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் இந்த அன்பு கிடைத்திடுமா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பாட்டு நாங்கள் படிக்க போகிறோம். ஆனால் அதை அப்படியே போட முடியாதால் வந்துட்டு நாங்கள் எங்களோட வாய்ஸில் மட்டுமே வந்து படிப்போம். சரியா? ஓகே. மழை வெயில் பார்க்காமல் பாப்பால் வேலை. அது ஓகேயா? ஓகே, ரெடியா? அந்த அம்மாவோ ஐயாவோ தெரியல அவருக்கானியா? 1 2 3 4. மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பால் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை. மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பால் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை. மெழுகாக உருகி தருவாளே ஒளியை, குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாலே வழியை. நடமாடும் கோயில் நீதானே, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. இரத்தத்தை நான் தந்தாலுமே தியாகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. அந்த மாதிரி வந்து உண்மையிலேயே அம்மா பாட்டு நடித்தாலே வந்து முதலாவதா ரெண்டாவதா வந்து இந்த பாட்டு வந்துடும். இதுக்கு முன்னம் வந்து அந்த ரஜினின்ற பாட்டு வந்து சிலவள வரும். அம்மா அம்மா எந்த நாருயிரே என்ற மாதிரி வந்து அந்த பாட்டு வந்துடும். சரிதானே? ஸோ நாங்கள் இப்போ வந்து ரெடியாகி வந்து போவோம். சரிதானே? உண்மையிலே வந்து வீடியோ பார்க்குறவங்களோட அந்த எங்களுக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சரிதானே? அக்கினியை வந்து அந்த மாதிரி ஒரு கோலத்தில் வந்து பார்க்கணும்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போது. அண்ட் வந்து ஒரு வியாபாரிக்கு வந்துட்டு அக்கினி சப்போர்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆமாம். யா. ஸோ வந்து பாப்போம் அந்த அக்னின்ற டேலண்ட். என்ன அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னென்ன மாதிரி. அதுதான் எதிர்காலத்தில் வந்து நாங்கள் வேணும்னா ஒரு அந்த மாதிரி ஒரு பழக்கடை ஒன்று வந்து அக்னிக்கு வேணும்னா நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அது வந்து இன்றைய நாள் தீர்மானிக்கப்படும். தீர்மானிக்கப்படும். உண்மையிலே என்ன சொல்றேன், உண்மையிலே அந்த அண்ணாவுக்கு நன்றி சொல்லணும் கட்டாயம். ஏன்னு சொன்னா இவ்வளவு அணுவா நின்னுயா நம்ம வீடியோக்குள்ள பாக்காங்கன்னு சொல்லி அதுதான் ஏதோ ஒரு சின்ன ஒரு கேப்புக்குள்ள வந்து ஒரு அவன் வந்து ஒரு ஜோக்கா சொன்னது, அதே நாங்க ஜோக்கா காய்ச்சிட்டு போனது. அதை பார்த்துட்டுமே கூட அந்த அண்ணா அப்படி ஒரு கிஃப்ட் தரப்புறான்னு சொன்னா அவர் வந்து ஒரு மனசுல ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சுக்கொள்ளணும் நம்ம. என்ன அதே வந்துட்டு அந்த சும்மா கொடுக்காம அதை வந்து ஒரு ஒரு வியாபாரின்ற ஒரு கஷ்டத்தை ஒரு வழியை உணர்ந்த மாதிரிக்கு கொடுக்கணுன்றது வந்து அவர்கிட்ட ஒரு நோக்கமாக இருந்தால அப்படி ஒரு இதை வந்து அவர் செஞ்சிருக்கார். உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்டா வித்தியாசம். ஏன் அது ஒரு சின்ன கிஃப்டோ பெரிய கிஃப்டோ அவர் வந்து அந்த அந்த ஒரு சொன்ன அந்த ரிக்கே பண்ண விடயம் வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்றது வரவேற்கத்தக்க விடயமாக இருக்குது. சரியா? ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த எங்களுக்கு முன்னுக்கு அதில் ஒரு பல வியாபாரி ஒரு ஆள் வந்துட்டு தென்படுறார். அப்போ அவரோட நாங்கள் இறங்கி கதைப்போம். சரியா? யாரும் பாராட்டி அந்த டைமில்
இல்ல இல்ல அது அப்படி வராட்டி சொல்லல. நீ ஒரு 2 பழம் வேண்டாலும் வித்தா தான் உனக்கு வந்து அந்த கொடுப்பனவு கிடைக்கும். சரியா? ஐயா ஃபஸ்ட்டு பேசுவோம். இப்போ காரை நிப்பாட்டினோன்னு அந்த நினைக்க போது நாங்கள் ஏதோ வாங்க போகிறோம். மற்ற இந்த வத்த பழம் ஏதோ சாப்பிடக்கூடாது, ஏதோ மருந்தடிக்கிறாங்களோ இன்னும் சம்திங்னு சொல்லி யாரோ நேற்று அம்மா சொல்லி கொண்டு இருந்தா, கேள்விப்பட்டேன். நீ இரவு சொல்லி கொண்டு இருந்தா அம்மா என்ற குழப்ப போகிறேன். ஒன்று காட்டணும் பாரு அந்த அண்ணன் மனநிலைமை வந்துட்டு எப்படி இருக்கும். இப்போ எங்களை கூட கண்டுட்டுனே பெருனுண்டு காரில் வந்து குறைஞ்சி ஒரு கொஞ்சம் உண்டாலும் வாங்கி கொண்டு போவாங்கன்னு தான் இப்போ நினைக்க போகிறேன். சரியா? ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒன்றும் வாங்க போனோம்னா அப்படி இருக்கும், யோசிப்பார். ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ அக்னி இறக்கி வந்துட்டு சப்போர்ட் பண்ண விட போகிறோம். சரியா? அண்ணா வேலைக்கு ஆகலானுமோ ஆளொன்று நிற்கிது, ஒரு வேக்கன்சி ஒன்று கொடுக்க மாட்டீங்களே? வேலை இல்லைண்ணா. இங்கே என்னென்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று எடுக்கணும். எப்படின்னா ஆலயம் உங்களோட இணைச்சி விட்றேன், ஆலயம் ஒரு 2 பழம் விற்கிற மாதிரி இதில் வச்சு எடுக்கணும் ஒரு வீடியோ ஒன்று. சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஒரு 10 நிமிஷம் கிளிப் தான். சரியா? உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். பொடியும் விற்று தருவானா? இதில் 2 ஆடி பாடி விற்று தருவான். சரியா? சொன்னேன் அண்ணாட முகத்தை பார்த்தோன்னே விளையுது. அவர் என்னடாப்பா பொடியலண்டா இது கூட செய்ய மாட்டாங்களா? அது தெரியுதுனாடாப்பா. அப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ் போகுது? பரவாயில்ல. இப்போ கூட வெயிலத்துக்கு அந்த வத்தாப்பழம் விளாண்டுவாங்க. அது என்ன அந்த வத்தாப்பழத்தில் ஏதோ மருந்து அடிக்கிறாங்களேன்ட்டு அப்படின்னு இல்லையே? இல்லை அப்படி இல்லை. அந்த மாதிரி இல்லை. ஆமாம் ஆமாம், பிரச்சனை இல்லை. சரி இங்கே கேட்டால் என்ன மாதிரி சொல்லி விற்கணுமெண்டு அவர்கிட்ட பிஸ்னஸை கெடுக்கப்படாத ஒரு 2 பழம் வேண்டாலும் நீ விற்று கொடுக்கும். சரியா? ஓகே. சரத்தமாது ஐயா காட்டு, அங்கே காட்டு, ஓரமாண்டு காட்டு. ஆக்கள் பார்க்காங்க தள்ளி 2 காட்டு. எத்தனை மணிக்கு நீங்கள் வாரினீங்க? பிஞ்சு ஏறண்டா விடியாலுமே வந்தீங்க. நீங்கள் இவர் காட்டுறாப்பா. கிழிஞ்ச சரம் தானே கட்டணும். இப்போ அப்போ தானே பாவம் பார்த்து வேண்டுவாங்க. ம் ரைட். தெரியும் சரியா? அந்த தார பீச்சு வரக்கு அது கிழிஞ்ச சரம் தானே சைடாப்பா. சேர்க்காயில் அது போக இப்போ பீ எடுத்துட்டாங்க வரமாட்டாங்களே வாங்குறதுக்கு. அது பிரச்சனை இல்லை. நீ உண்ட தொழில பேர நான் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள நிப்பாட்டுவாங்க. அண்ணே அது என்ன பழம் அந்த நடுவு கிடக்குற ஜாமன்? ஓ அது அப்படி சும்மா சாப்பிட்ற ஜூஸ் கரைச்சி குடிக்கலாம். அந்த இந்தியாவில் நம்ம கடிச்சது அதாடா. இது எவ்வளோண்ணா கிலோ? இது வத்தாப்பழம் 100 ரூபா கிலோ. அங்கால அது என்ன கர்நாக்கில் என்ன சாமானது? சரி வத்தலை தெரியும். என்ன புரே வித்து காட்டுறா ஆக்கல காலையில் அட பாவி ஒரு ஜோக்குக்கு சொல்ல வார்த்தை. உங்களுக்கு பல பிஸ்னஸ்ண்டா அவ்வளோ விளையாட்டா போச்சு. இல்லை கேட்குறேன். அதில் நீ என்ன விளையாடுண்ணே? இது கிலோ 100 அது வந்து எவ்வளோண்ணா? 200 குறைச்சி எடுத்தீங்கன்னா குறைச்சி தருவோம். நல்லா தானே பிஸ்னஸ் குறைச்சி எடுத்தா குறைச்சி தருவாரா? இல்லை கொஞ்சம் என்ன வாங்குறீங்களா? வாங்கலண்ணா இல்லை நீ இல்லையா இருக்கானே. அது என்னன்னா மரத்துல இருந்து பறிக்கிறது தானே. அப்போ மற்றெல்லாம் அவங்க நிலத்தில் கொடுக்குற அப்போ தம்பி ஒன்று வெட்டுறா முள்ளி உண்டு. வாங்க நல்ல நீ எவ்வளோண்ணா உண்டு? வாங்க உண்டு 250 வாங்க 250 நல்லா தண்ணி போகலங்களா? நல்லா தாட்டு போட்டேன்.
ஓ நீங்கள் எந்த இடம் இஞ்சானே கீரி மேலேயா கீரி மேலே நாங்கள் நிறைய உதவிகள் செஞ்சு நாங்கள் கடையெல்லாம் திறந்து கொடுத்து நீங்கள் பார்க்குறீல்ல போல ஏன் நாங்கள் செய்யாத இடம் இல்லை கூட எல்லா இடமும் போகிறோம் நாங்கள் கொக்குவில்ல கோண்டாவில்ல செஞ்சாங்களோ பாப்போம் எடுவே பாப்போம் சு ஓ பரக போ ஹவானம் என்ன போகுது வெங்காயோ ஓகே ஓகே குடிச்சு பார்த்து சொல்லுங்க டேஸ்ட்டியா இங்கே எனக்கு விற்கிறதெல்லாம் சேப்பில்லை வெளி போட்டுறேன் இல்லையா அது இல்லையோ வாங்க அண்ணா வாங்க 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 நல்லா இருக்குல்ல நீ எங்கே தேவை நீ தமிழ்ல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் ரெண்டு நின்றாலும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை வாங்க 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 கிலோ 100 கிலோ 100 கிலோ 100 வாங்க வாங்க அங்கள் வாங்கிட்டு போங்களேன் அங்கே குடிச்சு போங்களேன் கிலோ 100 கிலோ 100 கிலோ 100 என்ன ஆள் ரெண்டு வட்டி தருது காசிக்கிறாப்பா கடவுளி அங்கே என்ன மாதிரி என்னோட கேள் கதைக்கிற பிரச்சனையில் உண்டு எல்லாம் பிடிக்கும் இல்லாட்டி வத்தாப்புல ஒன்று சாப்பிடுவோம் அதான் பிரச்சனை அதான் உண்மையான சந்தோஷம் இந்த அவன் பொடி அன்றைக்கு பிஸ்னஸில் இறங்கிக்கான் சரி ஒரு கிலோ வத்தாப்பழம் வத்தாப்பழம் நான் 1 கிலோ வேணும் சரி இல்லை அது வந்தேங்க ரைட் அலுவலக கவனி கதைப்பேன் பிரச்சனை இல்லை ஜாமான வாங்கி கொண்டாங்க எல்லாம் நம்மள ஃப்ரெஷ்ஷான ஜாமான் தான் எல்லாம் நம்மள ஜாமான் இதுலையோ இதான் இது ஓகே அண்ணா இதெல்லாம் சாப்பிட்றது தான் உங்களுக்கு ஒரு 180 ரூபாய் இன்னைக்கு அவர்கிட்ட கொடுக்க வாங்க வாங்க கிலோ 100 கிலோ 100 கிலோ 100 குறைச்சி போட இந்த வெயில் பார்த்தீங்களா நாங்கள் நிற்கிற வெயிலுக்குள்ள குறைக்க சொல்கிறோம் நல்ல கேள்விதாப்பா நாங்கள் இங்கே ஏசிக்கலாம் வாங்க வாங்க கிலோ 100 கிலோ 100 கிலோ 100 விஸ்டேஜ் ஆடை சொல்லுங்க அண்ணா இது கிலோ 100 அண்ணா இல்லைங்களா நீளமாக போடுவோமா இல்லை 240 ரூபாய் இல்லை அது கிலோ தானே அண்ணா கிலோ தான் இதை போடுவாங்க கிலோ 1 வரும் 120 ரூபா என்ன உண்டை போடணும் சின்ன போடணும் சின்ன இல்லாமல் பெருசு இல்லை எல்லாம் உண்டா இருக்கு எல்லாம் உண்டு தான் எல்லாம் தம்பில் தான் இந்த வெயிலுக்கு இது அடித்தா தானே ஏறி வாங்க 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 கிலோ 100 கிலோ 100 கிலோ 100 எத்தனை கிலோ வேணும் 1 கிலோ 100 ரூபா தம்புள்ள ஜாமான் ஃப்ரெஷ்ஷான ஜாமான் கிலோ 100 கிலோ 100ண்டா கிலோ 100 ரூபா இது அதான் கிலோ 100 இது நிறுத்து பார்க்குவோம் ஓகே ஓகே அடிச்சு அதிர்ஷ்டம் உங்களுக்கு
இன்னொன்று தரவோ அது ஒரு 1.5 கிலோ வரும். அதுவும் அப்படி தான் வரும். அதுவும் அப்படி தான் இருக்கு. வாங்க வாங்க கிலோ 100 கிலோ 100. சரி சரியா அடுக்கறானே අපිට ලාභ තියෙන්නේ රුපියල් 5යි. வாங்க 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 அகல் மத்தப்படுத்துவோம் கிலோ 100 கிலோ 100 கிலோ 100. அகல் மத்தப்படுத்துவோங்களேன் கிலோ 100. என்ன 4 6 வந்து கேட்டாலும் கொடுக்கட்டாம். அஜ்ஜா கொஞ்சம் தர நான் வந்து கேப்பேன். சொல்லல அண்ணா நம்பல அதே வந்து எந்த இடம்னு சொல்லிட்டு போங்க. கம்மியா சத்து வைக்க போடாதீங்க. அங்க வந்துட்டேன் ஆகல. எஸ்கே vlog ஆலண்டு வேறு குத்து வாங்கண்ணா கிலோ 100 கிலோ 100 கிலோ 100 கிலோ 100 தானே? ஓ அடே அவ்வளோ குறைக்கல அது அங்கேருந்து வர ஜாமான்றால அதை விட குறையணுன்றா பகுக்கிற யோகாண்ணா ஒரு கிலோ ஏரியா 1 கிலோ ஏரியா 100 ரூபா. உள்ள நல்லா இருக்கும் அண்ணா. ஓகே கங்க்ராட்ஸ் யூ ஆர் செலக்டட். நன்றி நல்லா செய்யலாம் முடியா என்னமே நல்லா செய்யலாம். ஓகே அப்போ அண்ணன் எங்கள்கிட்ட கணக்கு எவ்வளோ? இளநீ உண்டு பழம் உண்டு. உண்மையிலே அண்ணாட கடையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கி விரும்பியாக வந்து வாங்கலாம். இங்கே போனால் நெல் எடிட்டா விரும்பியாக வந்து வாங்கணுன்றதை விட அந்த ரோட் சைடில் இருந்து கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக என்ன ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஒவ்வொரு ஆள் நிப்பாட்டி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணாலும் பெரிய விஷயம் தானே. நான் அதுதான் வேணும். நீங்கள் அங்கே கிரிமலை போகணும் என்ன பஸ்ஸில் அனுப்பணும்? பஸ்லாம் போகணும் மேம். ஓகே பைக்கில் வரேன். எவ்வளோ அண்ணே நம்மளோட கணக்கு? 300 தான். பேங்க எவ்வளோ 470 500 வைக்கணும். இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல. சரி அப்போ விலை கொடுவோமே. சந்தோஷம் சந்திப்பேன். சரியா நன்றியா உங்களோட சப்போர்ட் நன்றியா. அதுதான் ஓகேயா ஓகேயா சந்தோஷம். பாய். கடும் போட்டுறாப்ப அவனை அவட்டணும் நெஞ்ச புலந்து போனாலும் போகும். அதுதான் கவனமாக இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அக்கினிக்கு நாங்கள் கொடுத்த வேலை திட்டத்தை வந்துட்டு நான் நினைக்கல வெற்றியராக முடியுது. வாழ்த்துக்கள். நன்றி சொல்லுவாங்க பணம்ண்டா பணம் பேருக்கு கொண்டாரு நாசம். அப்போ அப்படியே காத்தா இப்போ தண்ணி அள்ளி கொண்டு வாடாண்டா கூட போக மாட்டான். ஆனால் இன்றைக்கு காசுண்டா போல பாத்திய விளையாட்டு ஓடியாங்க 100 ஓடியா. எனக்கு என்னன்னா அவடத்துல நிக்கிற அண்ணன் கூட ஒரு வார்த்தை கூட சத்தம் கூப்பிடல. இப்போ போனா தெரியும். அவர் கூப்பிட மாட்டாரு. ஏன்டா அவருக்கு அந்த விற்கிறது மட்டும்தானே காசு. இவனுக்கு விக்காட்டிலும் காசு. அப்ப அவன் வீடியோ காண்டி கத்துவான்னு கத்தி காட்டுறா
ஓட்டியா கில்லாடூர் அது ஊர்வலியை ஆனா இன்னமும் உண்டല്ലോ பிறகு என்னதான் இந்த அன்பளிப்பை நாங்கள் கொடுத்தாலும் மக்கினிக்கு அது எங்கள் மூலமா போகுதுன்றக்குள்ள அதுல ஒரு பங்கங்கள் தரா விட போறான் அவன் அப்படியான ஒரு மற்றது வாரன் அதான் இப்ப அடிச்சு விட்டாப்பா அக்னிக்கு அந்த கிஃப்டை கொடுக்க சொன்ன அதான் இப்ப அடிச்சு வர்றாப்பா ஹோல் ஒன்று அதானுக்கு அடிச்சு கயப்பமா இருக்கும் ரெக்கார்டு ஒன்று போட்டுவிடுவேன் நடிக்க சொன்னதுக்கு மீற நடிச்சு அண்ணே அண்ணன் இவன் கடுமாளன் நேனா சரத்தை கட்டினா தான் காசு வேண்டா போல சரத்தவர்களுக்கு டஞ்சனா சரத்தை கட்டும் இங்கே இருக்கும் விளையாட்டு நான் ஒரு எல்லாம் எதிர்பார்க்கலேண்ணா சத்தியமா நான் என்ன செய்யணுண்டு நான் என்ன நினைச்சேன் இப்போ சரங்கட்டை சொல்லி விற்க சொன்னா கடைசி வந்து மாட்டேன்றான் அந்த காசை போய் நான் அடிக்கலான்னு பார்த்தேன் புடிய காலம் எழுப்பி சரம் எல்லாம் எடுத்து வச்சு காருக்குள்ள கடும் விளையாட்டு ஆமாண்ணே என்ன சரி அப்படி இல்ல சரி அது ஒரு நல்ல ஒரு ஜோக்கா போச்சு நல்லா போச்சு சந்தோஷம் உங்களோட நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நான் 2016ல உங்க வந்தேன் ஸ்ரீலங்காக்கு ஓகே வந்து ஒரு 3 வீக்ஸ்னா ஃபுல்லா சரத்தோட இருக்கேன் சரம் நல்லதானே நல்ல காத்தோட்டமா இருக்கும் நான் சரத்தோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரர் இருக்கிறேன் உண்மையா ஸ்ரீலங்கா எங்க லண்டன்ல நான் வந்தபடியே அது நோமல ஆக்களை பார்த்தா தெரியும் தானே என்ன சரத்துல என்ன இருக்கு ஆக்களை பார்த்தா தெரியும் தானே நல்லா போச்சு நீங்க அடிச்சது உங்களோட ஸ்டோரி எல்லாம் பார்த்தேன் உங்களோட ஒரு கொஞ்ச காலம் தான் உங்களை வீடியோ பார்க்க வலிக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்ஷன் ஆகி இப்ப உங்களுக்கு முந்தி போட்ட வீடியோ எல்லாம் பார்த்து எந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உங்களை வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தான் ஓகே வீடியோ இருக்கா பாடுறாண்டு ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் அந்த விடுதாங்கிட்ட கதை இருக்கிறது ஓகே கரை பேருக்கு ஹெல்ப் பண்ணி வந்து நோட்டீஸ் ஆயினா சரியா நீங்க இனிமேல் லண்டன்ல இருக்காது அப்படி இப்போ வேற இடத்துல இருறாண்டு அதான் நான் இஞ்சால கடை வாங்கிட்டு இஞ்சால வந்து அவுட்ல செட்டில் ஆகிருக்கிறேன் பிரச்சனை அனுப்பி விடுறேன் நீங்க ப்ளீஸ் இருக்கா ஐயா கண்டிப்பா உங்களுக்காண்டி செய்வோம் டோன்ட் வரியா ஓகே ஓகே அப்ப சந்திப்போம் நாங்களும் ஒரு சின்ன வேலையா நிக்கிறோம் ஓகே பாய் see you டாடாண்ணா ஓகே பாய் சரி ஓகே அப்போ இப்போ அக்னின்ற உழைப்புக்கான அன்பளிப்பை கொடுக்கவா அக்னி எவ்வளோ நினைச்சா அக்னி கணக்கு எதிர்பார்த்தான் வரியா நான் எதிர்பார்க்கறது குறைஞ்சது ஒரு 1 லட்சமா இருக்குமாண்டு ஓ ஏண்டா சும்மா நிக்கல ரோட்டு வழிமா சார் காட்டிது என்னண்டு நீ 2 வத்த பழம் வித்தாக்கு அதுவும் வித்துட்டு அவன்கிட்ட காயை கொடுத்தாக்கு உனக்கு 1 லட்சம் சத்தம் போட்டதே போயிருக்கு கொஞ்சம் காசு சும்மா சின்ன சத்தமா போட்டுதான் அவன் நாள் கணக்காக சத்தம் போட்டு 500 ரூபா லாபம் எடுத்துட்டு போறான் என்னடாப்பா இது பிழைச்சி போச்சுடா பகாத ஸ்பெஷல் வீடியோ இல்லை அது நான் நினைச்சேன் எவ்வளோ எதிர்பார்க்க 500 ரூபா சொல்ல போறேன் என்ன டேய் 500 ரூபா காசு வைக்கிறவள கஷ்டம் டே உனக்கு 5000 ரூபா வைக்கலாம் 5000 ரூபாய்க்கு 5000 ரூபா சும்மா நார்மலா அப்படி ஒரு வழியில இருந்து வந்த முறையில் ஒரு 5000 நார்மலா எதிர்பார்க்கலாம் நீ 1 லட்சம் எதிர்பார்க்கலான்றக்குள்ள நீ விஜய் ஆயித்துன்ற ரேஞ்சு போட்டியடாப்பா இறங்கி நடிக்கிறேன்னு சும்மா நடிக்கிறாங்க இது வழியே இந்த ரோட்டு ஒரு பெரிய ஹீரோடா இல்லை இது நான் எவ்வளோ எடுக்கும் சொல்ல 100 ரூபா இப்படி இதான் அந்த கிஃப்ட் இப்படி நன்றி இல்லைண்ணா ஆமாம் மூத்த அடித்தேன் 1 லட்சம் விட்டாங்க இவ்வளோ ஆழமாக எங்களுக்கு அப்படி ஒரு பேரில் உனக்கு 2 வர்த்தக பழம் விற்க விட்டுரு சரத்தோட 1 லட்சம் வேணா நான் சரம் இல்லை ஆளை விற்றுருப்பேன் சரம் இல்லைன்றக்க காய்ச்சட்டையோட உங்களோட ஹெட்போனே அங்கே உண்டா சிரிப்பில் அறியல அதுக்கு சரம் இல்லைன்னா கூட அவ்வளோ இது இல்லை நான் காய்ச்சட்டை எதிர்பார்க்கலாம் அதுக்கு கீழே மிஞ்சி போயிடலாம் அது சிக்கல் இந்தியாவில் எனக்கு வாங்கின சாமானோட தானே ஆனால் இந்தியாவில் வாங்கின சாமான்டா ஓகே பாக்கெட்டுகள் கூட சரி இந்தா அப்போ என்ன செய்யறது மற்றவன் தந்ததில் நாங்கள் கொள்ளையடிக்கக்கூடாது இந்த அக்கினிக்கான கிஃப்டா ருபியல் 10,000 தேனா ருபியல்
ஓ This is 5,000. This is 5,000. டேய் இதே ரெண்டா எடுத்து காட்டுறா காட்டுறாப்பா. முக்கா Okay. சரியா ஓகே ஆனா பாத்தி உண்மையிலே எங்கட வீடியோ முழுவதும் ஆக்கினிக்குள்ள இப்ப பாத்தி அதுதானே நம்ம ஒரு கதை ஒரு செகண்ட் கதையெல்லாம் மடக்கி இப்ப விட்டான். இப்ப 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 சொன்ன ஒரு கதை 1 லட்சம் வேணுமெண்டு சிலர் அதுக்கு நடிக்க சொல்லி யாரும் அனுப்புறாங்க இந்த மாதிரி நடிக்க ஆனா அதுக்கு நான் சொல்லுவேன் ஒரு உடுப்பும் இல்ல ஒரு லட்சம் வேண்டா அந்த ரேஞ்ச் தான் அதுக்குள்ள ஒரு உடுப்பு இல்ல 1 லட்சம் அனுப்புறேன்னு சொல்லுவாரு சொல்லல அதான் வாங்கிடுவாங்க இல்ல நடிப்பண்ட கூட என்னன்னா நடிப்பண்ட கூட அதுக்கேற்ற மாதிரி தான் காசு வைக்கலாம் என்ன சொல்றேன் இன்னும் இப்ப அந்த மாதிரி சொன்னா இவ்வளவு இப்ப நிஜத்துக்கு மாதிரி இல்ல உடுப்பு இல்ல வேண்டாம் அது 1 லட்சம் தான் நடிக்கலாம் அப்ப அது 2 லட்சம் தான் நடிக்கிறாங்க. அதான் கேட்க கூட என்ன கஷ்டத்துல இருக்கா நீ உடுப்பு இல்ல நடிக்கிறேன் லட்சத்துக்கு நான் நினைச்சேன் அது கோடி இருந்தாலும் நான் நடிக்க மாட்டேன் என்னப்பா எல்லாத்துக்கும் ரெடி தான் போல வேற மனுஷனா கூட தானே ஐயோ இந்தியால சரி அக்னி இந்த மாதிரியா எல்லாம் சரி பரவாயில்ல எல்லாம் ஒரு ஜோக் தானே அப்ப சந்தோஷம் அப்ப இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டா வந்து இருந்திருக்கும் நீங்களுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதில் பஸ்ஸில் போகிற அண்ணா வந்துட்டு கையாட்டிட்டு போகிறேன்னு நினச்சிருப்பீங்க உண்மையாக காட்டிடுறாங்க ஒருத்தருக்கு தெரியாது அப்போ நல்ல ஒரு கான்செப்டாக இருந்துச்சு இப்போ அடுத்த இடம் யோசிப்பாங்க கவிதாஸ் எனக்கு ஒரு இப்படி டாஸ்க் கொண்டு வந்தால் தானும் செய்வேன் நம்ம செய்வோம் இல்லைன்னு இல்லை அதுக்கு இந்த இவன் சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் போயிடலாப்பா அப்படி இல்லை நான் உண்மையிலே அவன்கிட்ட டேலண்ட்டை பாராட்டுறேன் கொடுத்துட்டானு அதுவும் அந்த சவுண்ட் இருக்கு அம்மா ஓடியா கிலோ ஆனா இவன் அந்த சொல்ற டியூனை பார்த்தா எங்கேயோ வித்து இருக்கான் போல திடீரெண்டமா இப்படி எடுக்கலடாப்பா என்ன சொல்றது செத்தல் தேங்காய் அழுவது மாதிரி அந்த என்ன சொல்ற அந்த ஒரு அனுபவமான ஒரு இதாக இருந்தான் ஓகே நல்லா இருந்துச்சு இது முக்கியமாக அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் சரிதானே அண்ணன் ரொம்ப நன்றி அண்ணன் உங்களுக்குமே வந்து இப்போ கதைச்சவர் தான் அந்த அண்ணன் சரிதானே எங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வந்து கொண்டே இருக்குது பாருங்கள் வந்து ஹாய் கிருஷ்ணா இந்த சாங் பாட முடியுமா அப்படின்ட்டு பாப்போம் ஆரண்டு பாப்போம் என்ன சாங்னு கேட்டு பாடி முடிச்சு விடுவோம் இதுலேயே வச்சு படிச்சிடும் வீடியோ கால் ஓ அப்படியே படிச்சு அதுக்காக எடுக்கணும் வீடியோ கால் அதுதான் பொடியனை பட்டு எரியலப்பா எங்க ரிங் போதே இல்லை காயண்டு ஓட்டுது பாடுங்க பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வாக்க அப்புறம் யாருண்டு வாம்பர் பெண்ணே ஒரு பொம்பளை இந்த உடம்பு போட்டு கிடக்கடாவா பேரே எங்கானே ஃபாலோ யுவர் ஹார்ட் தட் ஆல்வேஸ் த ரைட் வே இன் யுவர் லைஃப் அதாவது உண்டு இதயத்துன்னு சொல்கிறது மட்டும் நீக்கள் அது மட்டும்தான் உனக்கு சரியாக இருக்கும் எப்போயுமேண்டு நல்ல ஒரு கருத்து தான் ட்ரிங் போதுப்பா மற்றது இப்போ பாதி பேருக்கு கோல் எடுக்க பயமடா பவுனல் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டான் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன் மக்களை நீங்கள் யோசிக்காதீங்க அதாவது இப்போ போடுவோம் தான் இல்லையா நான் உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி செய்ய மாட்டேன் உண்மைதான் நீங்கள் யாருன்றே தெரியாம செய்வோம் இப்போ கூட பாருங்க கதைச்சான்னா வந்து அவர் யாராவனாலும் இருக்கலாம் நீங்க உங்களுக்கு ஒரு ஆடுறாப்பான்னு சொல்லி ஆனால் அவர் ஒரு எவிடன்ஸ் கூட இருக்காது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் அவர்கிட்ட பேர் வந்து விஜயகுமார் இருக்கலாம் ஓ என்ற மாதிரி அது ஆறாவனாலும் இருக்கலாம் இந்த அவங்க எடுக்காங்களே இல்லை அவங்களுக்கு பாட்டை மிஸ் பண்ணிட்டாங்க என்ன பாட்டுன்னு அவங்க இன்ஸ்டாகிராமுக்குள்ள போய் இந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தா கலந்தாட கைகோர்க்கும் நேரம் கண்ணோரம் ஆனந்தம் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கைகோர்க்கும் நேரம் கண்ணோரம் ஆனந்தம்
முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா நீ பாட்டம்மா நீ பாட்டம்மா கொல்லாதையம்மா. ஓகே, அப்போ இந்தியான் டாஸ்க் வந்து ஃபினிஷ் அண்ட் இந்தியான் வீடியோ வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலதிகமான டாஸ்கையும் நீங்கள் அக்னிக்கு கொடுக்க விரும்பி அதன் மூலமாக அக்னிக்கான கிஃப்ட்டை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதுக்குரிய வேலைகளை நாங்கள் வேண்டி வச்சு அதுக்கான வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்போம். அந்த மாதிரி அவன் அந்த லட்சத்தில் ஆசைப்பட்ட விஷயங்களை கூட நீங்கள் யாரும் கேட்கலாம். பணம் கட்டவனு வீரவாகு வீரவாகு உட்கா வச்சல வேக்கறி வாங்கினேன் கேட்ட மாதிரி தான் நல்லா தான் இருக்கு. நாளைக்கு ஒரு பைக்கு நீ பைக்கே வண்டி ஓடினாண்டு இவருக்கு ஏன்டா நீ அந்த மாதிரி ஒரு படம் அனுப்பி தான் பைக் எடுத்த நீ அப்ப அதான் கூப்பிடல இங்க பார்த்தான் 2 போட்டோ முரேஷ் இதை பற்றி கதைக்கே கூடாது. சரி, ஓகே, முடிச்சுக்கொள்வோம். அப்போ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு சிரிப்பாகல சில அக்னிக்கு ரிக்வஸ்ட் வருது யாரு 2-3 லட்சத்தை அனுப்பிட்டு புரிஞ்சு வரவே முடியல எனக்கு. நான் கொடுக்குறோம் விளையாட்ட. சரி, இப்போ என்ன செய்ய புரிஞ்சலாம். ஒரு தரம் கேட்காட்ல ஒரு ஆள் கேட்டு மாதிரி ஆளை எடுக்க போறேன் வீடியோ பார்க்க மாட்டேன். ஓகே, ஸோ வந்து ஃபன்னாக கதைக்கிற வந்து பிறகு என்ன இப்படியெல்லாம் கதைக்கிறீங்க தம்பின்லாம் யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து யோக்கை வந்து யோக்காக எடுத்துக்கொள்ளணும். இந்த கதை கூட வந்தது அந்த 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 ஸ்டோரியோட சம்மந்தப்பட்ட மாதிரி தான் அப்படி கதைச்சது. ஓகே தானே? ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.